இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்ட் சர்ஃபர் மூலிமா நான் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன். இப்படி சர்ச் பண்ணும்போது இதுக்கு 1,65,000 சர்ச் வால்யூம் இருக்குது அண்ட் $0.17 சிபிசி ரேட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வெப்சைட் காட்டுது. தென் அதுக்கடுத்து வேறு வெப்சைட்லாம் வந்து காட்டுது. ஸோ எனக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் ஏன் வந்து ஃபஸ்ட்டு காட்டுது? உண்மையிலேயே இந்த வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ ஆர்கானிக் கிளிக்ஸ் வருது, எவ்வளோ டிராஃபிக் வந்து வரும், அண்ட் இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன தான் வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வெப்சைட்டில் எந்தெந்த பேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாப் ரேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து காம்படிட்டர் வெப்சைட்டாக நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன கிளிக்ஸ் வருது அண்ட் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அச்ரஃப் வந்து கிடையாது. அண்ட் இந்த சைட் வந்து அச்ரஃபோட பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வர கிடையாது. இது இல்லாமல் உபர் சஜஸ்ட் வேறு இருக்குது, புரியுதுங்களா? ஸோ கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு காம்படிட்டர் சைட்டில் போய்ட்டு அதுக்கு என்ன ஆர்கானிக் கிளிக்ஸ் வருது, என்ன கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டாப் பேஜஸ் வந்து வந்துருக்குது, அந்த டாப் பேஜஸில் என்ன கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங்காக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிற ஒரு பொதுவான டுட்டோரியல் வீடியோ தான் இது, புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து அச்ரஃப் தான் வந்து பெஸ்ட்டு, அதில் ஏன் போய் இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் எடுத்து காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஜஸ்ட் இது ஒரு கான்செப்ட். இப்படி ஒரு காம்படிட்டர் சைட் வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு சைட் இருக்குது. அதில் உங்களுடைய காம்படிட்டர் சைட்டோட லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் என்னெல்லாம் ரிப்போர்ட் வந்து காமிக்கும், எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பொதுவான ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து குரோம் ப்ரௌசர் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து SPYFU அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த காம்படிட்டர் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கிளிக்ஸ் வந்திருக்குது அண்ட் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் வந்து ரேங்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கோம், புரியுதுங்களா? ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் மேலே வந்து கொடுத்துட்டேன். தென் அந்த வெப்சைட்டுக்குரிய ஃபுல் ரிப்போர்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நான் வந்து சைன் அப் பண்ணாமல் வந்து பண்ணியிருக்கேன். இது நீங்கள் சைன் அப் பண்ணாமலே நீங்கள் வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியான லிஸ்ட் அவுட் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டும். அதிகமான கீவேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபுல் லிஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்ட் பண்ணி தான் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அது ஐ திங்க் வந்து எந்த ஒரு சைட்டுமே வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் பேசிக் வந்து இதில் என்னெல்லாம் வந்து இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பொதுவான டீட்டெயில் மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த வெப்சைட் நம்ம வந்து சர்ச் பண்ணியாச்சு. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11,892 ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் வந்து இருக்குது, புரியுதுங்களா? எஸ்டிமேட்டட் மந்த்லி SEO கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,47,000 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. தென் 1394 வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 1394 கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரேங்கிங்கில் வந்து இருக்குது இந்த சைட்டு, புரியுதுங்களா? ஸோ ஆர்கானிக் இன்பவுண்ட் லிங்க்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து காட்டுறாங்க. ஸோ பெய்ட் கீவேர்ட்ஸ்லாம் வந்து காட்டலை, புரியுதுங்களா? தென் கீழே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து எந்தெந்த சைட்லாம் வந்து காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வியூ ஆல் காம்படிட்டர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து 5 தான் வந்து காட்டும். ஏன்னா இது நீங்கள் பெய்ட் பண்ணால் தான் ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ காம்படிட்டர் சேட் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்து காம்படிட்டர் வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களாம் வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து யூனிவர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த சைட்டில் வந்து டாப் கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கீவேர்ட்ஸ் வந்து காட்டும். அதனுடைய ரேங்கிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ஆர்கானிக் கீவேர்ட்ஸாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4000 SEO கிளிக்ஸ் வந்து வருது. சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற இந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து 2800 கிளிக்ஸ் வந்து வருது. சமோசா அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு 2700 SEO கிளிக்ஸ் வருது. பிரியாணி அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து 2700 SEO கிளிக்ஸ் வருது. டலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டுக்கு வந்து 2300 SEO கிளிக்ஸ் வருது, புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கீவேர்டு மட்டும் நான் வந்து இதை தனியாக நியூ டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறேன்.
புரியுதுங்களா? ஸோ இந்த கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பேஜ் வந்து நம்மளுக்கு லோடிங் ஆகட்டும். இங்கே வந்து பாருங்கள் 27,100 வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி சர்ச் வால்யூம் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 8,300 கிளிக்ஸ் வந்து இருக்குது. தென் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டுது. அதுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இதே உங்களுக்கு வந்து இது வந்து ரிலேட்டடான சிமிலர் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் டைப்பில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் குலோப் ஜாமுன், வாட் இஸ் குலோப் ஜாமுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸில் வந்து காட்டுது. தென் இதுக்கு உண்டான சர்ச் வால்யூம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கு எவ்வளோ வந்து ரேங்க் பொசிஷன் அண்ட் அதுக்கு வந்து எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெக்கமெண்ட் கீவேர்ட்ஸு அண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கீழே ரிப்போர்ட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து என்னென்ன இன்பவுண்ட்ஸ் லிங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் வந்து காட்டும். இது வந்து இந்த கீவேர்டுக்கு பர்டிகுலராக இந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில். புரியுதுங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்து ரேங்கிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாப் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்க முடியும். அது கீழே வந்து பாருங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எந்தெந்த பேஜ் வந்து டாப் பேஜஸாக இருக்குது, அதுக்கு வந்து எவ்வளோ கிளிக்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8,760 SEO கிளிக்ஸ் வந்து வருது. இந்த குறிப்பிட்ட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி அப்படின்னு இருக்குது. ஹவு டு மேக் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த போஸ்ட்டில் அவங்க என்ன மாதிரி SEO கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு நேராக வந்து பாருங்கள் வியூ 68 கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ குறிப்பிட்ட இந்த போஸ்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரேங்கிங் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 64வது பொசிஷன் வந்துருக்குது. சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 630, கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 கிளிக்ஸ் வந்துருக்குது. அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பாருங்கள் 98 வந்து இருக்குது. உங்களுடைய கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 39 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக ரேங்கிங் ஆகும். 40 to 53 அப்படின்னா இதுக்கு அடுத்த பொசிஷன். புரியுதுங்களா? ஸோ 0 to 39 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரேங்கிங் ஆகும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50க்குள்ளே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ரேங்கிங் ஆகிறது ரொம்ப வந்து கஷ்டம். புரியுதுங்களா? ஸோ அதனால் 0 to 39 இருந்துச்சுன்னா ஈஸியாக ரேங்கிங் ஆகும். 50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். பட் அதுவுமே கொஞ்சம் ரேங்கிங் ஆகும். கொஞ்சம் நாள் எடுக்கும் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? அண்ட் அது உங்களுடைய போஸ்ட் எவ்வளோ கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அண்ட் கண்டென்ட்டோட லென்த்து அண்ட் டைட்டில் இது எல்லாமே பேஸ் பண்ணி அதை ரேங்கிங் ஆக வைக்கிறதுக்கு கூகுள் என்ன பண்ணுமோ அந்த இதை பண்ணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் இந்த குறிப்பிட்ட பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. இது வந்து ஃப்ரீ டூல் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் லிஸ்ட் இந்த 68 கீவேர்ட்ஸுமே இதில் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதோட ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ பிரியாணி போர்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3வது பொசிஷனுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பாருங்கள் சர்ச் வால்யூம் பாருங்கள் உங்களுக்கு வந்து 460 அண்ட் SEO கிளிக்ஸ் வந்து பாருங்கள் ஒரு கிளிக்ஸ் வந்துருக்குது. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 53. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 53 இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 3 கீவேர்ட்ஸ் வந்துருக்குது. அதனுடைய பொசிஷன் என்ன, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஸ்கோர் வந்து என்ன, அதுக்கு என்ன சர்ச் வால்யூம் இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டாப் 5 பேஜஸ் மட்டும் தான் காட்டுது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பேஜஸ் இந்த சைட்டில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சமோசா ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கீவேர்டு வந்து உங்களுக்கு வந்து டாப் ரேங்கிங் கீவேர்ட்ஸாக இருக்குது. அது என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி சமோசா. ஸோ சர்ச் வால்யூம் பாருங்கள் 55 வந்து இருக்குது. அண்ட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 74 இருக்குது. அண்ட் பொட்டேட்டோ சமோசா வந்து பாருங்கள் 2வது பொசிஷனில் இருக்குது. கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து 76 வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப் சமோசா, ஹவு டு மேக் சமோசா ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு எல்லாமே ஒரு டாப் 5 கீவேர்ட்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டில் இந்த பேஜில் வந்து என்ன டாப் கீவேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு 5 கீவேர்ட்ஸ் மட்டும் இதில் காட்டுது. மீதி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பே பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த குறிப்பிட்ட 5 பேஜஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள் சமோசா ரெசிபியை பற்றி இதே மாதிரி நீங்கள் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரியான போஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் ஆகிருக்கு, அதனுடைய கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஸ்கோர் என்ன, எவ்வளோ சர்ச் வால்யூம் வருது, எவ்வளோ கிளிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் இந்த டாப் கீவேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எடுத்து உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிப்போர்ட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதில் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம் வருது அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்ஸ் உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்,
என்ன மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி டாப் 5 பேஜஸ் வந்து இருக்குது. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டோட்டலாக ஆர்கானிக் ரேங்கிங் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 கீவேர்ட்ஸ் காட்டியிருக்கிறாங்க. பட் அதில் வந்து 5 வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காட்டுது. ஏன்னா அதுக்கப்புறம் நீ வந்து பே பண்ணால் தான் நீ வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த சிக்கன் ஃப்ரை அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து ரேங்க்கில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1வது பொசிஷனில் வந்து இருக்குது. அண்ட் நவம்பர் 2020 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்து இருந்திருக்குது. அண்ட் சைட்டோட நேமு அண்ட் பெஸ்ட் ரேங்க் வந்து 1. அண்ட் இதுக்கு வந்து பாருங்கள் சிபிசி ரேட் வந்து பாருங்கள் $0.2 இருக்குது. அண்ட் ரேங்கிங் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 68. ஸோ 68 இருந்துச்சு அப்படின்னா அது ரேங்கிங் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மந்த்லி சர்ச்சஸ் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து 5,50,000. அண்ட் மந்த்லி கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 49,364. ஓகே, எஸ்டிமேட்டட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்ன டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பாருங்கள் வியூ ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீவேர்டு போட்டு தேடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து காட்டுது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து இது காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ சிக்கன் ஃப்ரைன்னு போட்டால் இந்த வெப்சைட்டு தான் நம்மளுக்கு காட்டுதா அப்படின்றத சும்மா நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ கீழே வந்து பாருங்கள் ஸோ ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ரெசிபி. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து காட்டுது ஆந்திரா ஃப்ரை. ஓகே, ஆந்திரா சிக்கன் ஃப்ரை ரெசிபி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ கீழே வந்து பாருங்கள் இதுக்கு இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்தெந்த வெப்சைட்டில் இருந்து இந்த வெப்சைட்டை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லிங்காக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து காட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வெப்சைட்டை பற்றி நான் ஒரு கண்டென்ட்டை பற்றி நான் எழுதுகிறேன். அதுக்கு ரெஃபரன்ஸை நான் வந்து இன்னொரு சைட்டோட லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பவுண்ட் லிங்க்ஸ். அந்த சைட்டை பொறுத்தவரை அது வந்து இன்பவுண்ட் லிங்க்ஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த சைட்டை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட லிங்க் வந்து நிறைய வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டில் எந்த போஸ்ட்டில் இந்த சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் லிங்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் லிங்க்ஸில் வரும். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து இந்த சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆர்கானிக் வியூஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும். அண்ட் இதில் வந்து பாருங்கள் எந்த சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அந்த சைட்டில் எந்த போஸ்ட்டில் இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு சைட்டு. ஸோ இந்த சைட்டில் வந்து பாருங்கள் அண்ட் கீழே வந்தீங்கன்னா எந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இருக்கிற இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள் கெட் த கம்ப்ளீட் ரெசிபி ஃப்ரம் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்தியன் ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கறனால இது வந்து இன்பவுண்ட் லிங்க்ஸில் வருது. புரியுதுங்களா? பட் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸான சைட்டுக்கு தான் நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் லிங்க் மாதிரி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டர் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து டாப் கீவேர்ட்ஸில் இருக்குது, அதில் எந்தெந்த பேஜஸ் வந்து ரேங்கிங் ஆகிருக்கு, அந்த பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் வந்து சர்ச் வால்யூம் எவ்வளோ கீவேர்ட் டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸோ எவ்வளோ எஸ்இஓ கிளிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற இந்த டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட்டை பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பேஜஸ் வந்து இந்த சைட்டில் டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை என்னென்ன டாப் கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த கீவேர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய சிமிலர் கீவேர்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டர் வெப்சைட்டாக நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணி அதை டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HRFலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊப்பர் சஜஸ்ட் ஸோ அந்த சைட்லையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பொதுவான தகவல் தான். அண்ட் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தேர்ந்தீங்க அவங்கள பற்றின ரிப்போர்ட் நீங்கள் வந்து தேர்ந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் வந்து காமிக்கும். இது HRF டூலாக இருக்கட்டும், இல்லை ஊப்பர் சஜஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்பைஃபுவாக இருக்கட்டும், ஸோ எந்த சைட்டாக இருந்தாலும் சரி இப்படி தான் வந்து காட்டும். அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் போங்க, அதில் வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.